சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் படைக்கும் போது அவனை தேவ மகிமை உள்ளவனாகவே படைத்தார். தேவ மகிமை உள்ளவனாகவே படைத்தார். ஆனால் அவன் பாவம் செய்யும் போது அவனுடைய வாழ்க்கையில அந்த தேவ மகிமையை அவன் இழந்து போய்விட்டான் என்பதை நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ ஆதாம் ஏவாளும் அவர்கள் படைக்கும் போது தேவ மகிமையிடம் தான் படைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தேவனை போல இருந்தார்கள். ஆனால் அங்கே நடந்த காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும்பொழுது, அங்கே பிசாசினால் ஏமாற்றப்பட்டதினால தன்னுடைய தேவ மகிமையை அவன் இழந்து போய்விட்டான். அதே மாதிரி நாமும் கூட நாம் வஞ்சிக்கப்படாதபடி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இன்னைக்கு நமக்கு ஒரு தேவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதை பார்த்து அதன்படி நம்ம வாழ வேண்டுமே தவிர பிசாசானவனுக்கு எந்த விதத்திலும் நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. ஹல்லேலூயா.